வணக்கம். வில்லம்பு செய்திகள். எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரையிலான L&T கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் நடைபெறும் 6 வழிச்சாலை திட்டப் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஒன்றிணைந்து ஆய்வு செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம், சிங்கப்பெருமாள் கோவில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு வரும் கனரக வாகனங்களால் சென்னையில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால், இதனால் உரிய நேரத்தில் பள்ளி, கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நேரத்திற்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றன. அது மட்டுமன்றி, சென்னையின் புறநகர் பகுதியிலிருந்து நாளுக்கு நாள் அதிகமாக வரும் வாகனங்கள் எண்ணிக்கையால் சென்னைக்குள் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால், அதை குறைக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் 2022ஆம் ஆண்டு சென்னை எல்லை சாலை திட்டம் என்ற பெயரில் எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம், பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வரையில் 12,301 திட்ட நிதி மதிப்பீட்டில் 133 கிலோமீட்டர் தொலைவில் 6 வழிச்சாலை அமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இப்பணியானது பிரிவு 1 எண்ணூர் முதல் தச்சூர் வரை 25 கிலோமீட்டர் தொலைவிலும், பிரிவு 2 தச்சூர் முதல் புன்னப்பாக்கம் வரை 13 கிலோமீட்டர் வரையிலும், பிரிவு 3 திருவள்ளூர் நெடுஞ்சாலை முதல் வெங்கத்தூர் வரையிலும், பிரிவு 4 ஸ்ரீபெரும்புதூர், சிங்கப்பெருமாள் கோவில் வரை 24 கிலோமீட்டர் வரையும், பிரிவு 5 சிங்கப்பெருமாள் கோவில், மாமல்லபுரம், பூஞ்சேரி வரை 30 கிலோமீட்டர் என மொத்தம் 133 கிலோமீட்டர் வரை இப்பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் இச்சாலை அமையும் வழித்தடங்களில் 349 பாலங்கள், 5 பெரிய பாலங்கள், 20 சிறிய பாலங்கள், 324 தரைப்பாலங்கள், 49 சுரங்க வழிகள், 4 மேம்பாலங்கள், 3 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளன. 81 கிராமங்கள் வழியாக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த புன்னப்பாக்கம் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை 2வது பிரிவாக நடைபெறும் பணிகளை விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இணைந்து சாலை பணிகளை ஆய்வு செய்தனர். அப்போது 133 கிலோமீட்டர் தொலைவில் அமையவுள்ள சாலையின் வரைபடங்கள், சாலை பணிகளுக்கு பயன்படுத்தும் கட்டுமான பொருட்கள், வேலை செய்யும் முறைகளை அமைச்சர்கள் இருவரும் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது வருகின்ற 2025ஆம் ஆண்டுக்குள் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்த ஆய்வின் போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், L&T அதிகாரிகள் உடனிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.